இன்றைக்கி செய்ய போகிறது பட்டினப்பாக்கம் எறா வறுவல். எத்தனை பேருக்கு எறா வறுவல் பிடிக்கும்? அதுவும் பட்டினப்பாக்கத்து எறா வறுவல்னா பிடிக்கும் சொல்லுங்கள். அதுக்கு தேவையானது 1 கப்பு எறா வாங்கி க்ளீன் பண்ணேன் மக்களே. கடைசியில் 1/4 கப்பு தான் வந்துச்சு. க்ளீன் பண்ணால் பாதிக்கு மேலே போயிடுச்சு, முக்கால்வாசி போயிடுச்சு. ஒரு மீடியம் சைஸ் ஸ்பூன் எடுத்து அது ஃபுல்லாக மிளகாத்தூள் போட்டுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. அப்புறம் 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்குங்க. 1/4 ஸ்பூன் மிளகு எடுத்து தூள் பண்ணி போட்டுக்குங்க. 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்கள், 1 கப்பு எறா வாங்கினா 1/4 கப் எறா தான் வருது க்ளீன் பண்ணால். பாருங்கள் மக்களே, நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் வெட்டிக்கலாம். எறா வறுவலுக்கு மெயினே வெங்காயம் தான். 2 பெரிய வெங்காயம் எடுத்து நீட்டாக வெட்டிக்கோங்க. எறா வறுவலுக்கு டேஸ்ட்டே இந்த வெங்காயம் தான் டேஸ்ட்டு. 2 வெங்காயம் வாங்கி வெட்டிக்கோங்க. அப்புறம் தோசைக்கல் இருந்தால் எடுத்துங்க, இல்லை கடாய் எடுத்துங்க. நான் தோசைக்கல்லில் தான் செய்வேன். கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி வெட்டின வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. இந்த எறா வறுவல் செய்யும்போது கேஸை ஸ்லோ பண்ணி செய்யுங்க. மீடியமாக வச்சு செய்யுங்க, ஹையாக வச்சு செய்யாதுங்க. இது தீஞ்சிச்சுன்னா டேஸ்ட் போயிடும். அதனால் மீடியமாக கேஸை ஆன் பண்ணி செய்யுங்க. எறா கொஞ்சம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்குனா போதும். எறா போட்டு நல்லா கலந்துக்குங்க. வெங்காயத்தையும் எறாவையும் நல்லா போட்டு மசாலா எறாவையும் கலந்துக்குங்க. இந்த எறா சாப்பிட்டிங்கன்னா ஜென்மத்துக்கு இந்த செஞ்சு சாப்பிடுங்க, அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். ஸ்லோ பண்ணி வருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி பின்னாடி வதக்கி விட்டிங்கனாலே போதும். எறா வறுவல் ரெடி ஆகிடும். ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் எறா வதக்கினீங்கனாலே போதும். எறா வறுவல் ரெடி ஆகிடும். கொஞ்சம் எண்ணெய் அப்பப்போ ஊற்றி வதக்கினே இருங்க. சூப்பராக இருக்குது. எத்தனை பேருக்கு எறா பிடிக்கும்னு சொல்லுங்கள். இந்த எறா மட்டும் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் சாம்பார் ரசத்துக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எறா பிடிக்காதவங்க கூட எறா சாப்பிட ஆரம்பிச்சிடுங்க. இதை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணி எனக்கு சொல்லணும். அப்போ தான் எனக்கு எப்படி இருக்குன்னு நான் தெரியும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் அழகாக கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்க. அப்புறம் எப்பயுமே எறா வறுவல் தான் கேட்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய எறா வறுவல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.